சிம்பிளா, ஈஸியா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல சுரைக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, திணை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதில புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நல்ல ஒரு சுரைக்காய் எடுத்துக்கணும். இதனோட தோல ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். இதுக்கு கடுகு, அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி சத்து அதிகமா உள்ளதுனால, உங்களுக்கு கால் வீக்கம் இருந்தாலாம் சரியாகும். இதில பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். நீங்க வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் வெங்காயம் போடலாம். ஸோ இதில வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நீங்க அரைச்சும் போடலாம். இதில தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு, கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனா வரணும். இப்போ நம்ம கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் குழம்பு வடகம். அது வந்து உளுந்து வடகம்னு சொல்லுவோம். கொங்குநாடு கிராமத்தில ஃபேமஸா இருக்கிறது. ஸோ அதையும் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். யூசுவலா இத வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில வறுத்து போடுவோம். இதில தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கண்டிப்பா சாப்பிடலாம். இதில வந்து உளுந்து இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு புரோட்டீன் இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம கட் பண்ணி வச்சத நம்ம அப்படியே குக்கர்ல போட போறோம். ஸோ இந்த சுரைக்காய் வந்து சாப்பிடாதவங்க குழந்தைகளுக்கு கூட கண்டிப்பா இப்படி பண்ணி குடுத்தா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த சுரைக்காயோட டேஸ்ட்டு தெரியாது. ஒரு நல்ல க்ரீமியான ஒரு கிரேவி மாதிரி வரும். நம்ம இதில வந்து பால், அதுக்கப்புறம் க்ரீம் எல்லாம் போட மாட்டோம். ஆனாலுமே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ஹோட்டல்ல வந்து நம்ம சாப்பிடுறத விட, நம்ம இப்படி கிராமத்தில வந்து பண்றத சாப்பிடும்போது, எல்லா சத்துக்களுமே வந்து இதுக்குள்ள வந்துரும். ஸோ இத நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ பாசி பருப்புல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புரோட்டீன் இருக்கு. முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில பெருங்காயம் முன்னாடியே போட்டுருக்கணும். நான் போடல. ஸோ, அதனால இந்த ஸ்டேஜில நான் போட்டேன். ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, மூடி 3 விசில் வச்சீங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிக்காம வந்து சாப்பிடக்கூடாது. மசிச்சா தான் அந்த கிரேவி நல்லா திக்கா வரும். இந்த ஸ்டேஜில நீங்க அடுப்ப ஆன் பண்ணிட்டே கூட பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரிக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு தண்ணி மாதிரி கிரேவி வேணுனா, நீங்க எக்ஸ்ட்ரா கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரே ஒரு பேஸ் தான். ஆனா, நீங்க வந்து தின்னாவும் வைக்கலாம், திக்காவும் வைக்கலாம். ஸோ, இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸ் தான் ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பீர்க்கங்காய் எல்லாம் கூட போடலாம்.